ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க கைகளை நெகிழ விடாமலும். ஆமேன். நீங்க திடன் கொள்ளுங்க, உங்க கிரியருக்கு பலன் உண்டு. ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஒரு எவ்வளோ ஜோம் பண்ணுறேன், எவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன், எவ்வளோ உபவாசம் போட்டேன், எல்லாம் செய்தோம், இன்னும் எனக்கு அந்த பலன் கிடைக்கலையே, நான் எதிர்பார்க்குற நன்மை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கலங்கியிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமே. இது யாருக்கு சொல்லப்பட்டது? அதே 2 நாளாகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னாக்கா, அங்கே ஓதியத்தின் குமாரனாக அசிரியாவின் மூலியமா ஆண்டவர் ஆசாவுக்கு சொல்லுவார். ரெகோபியாவின் காலத்திலையும் அபியாவின் காலத்திலையும் அங்கே ஆண்டருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க. ஆமீன். ஆண்டருக்கு விரோதமான விக்கிரக தோப்புகள் எல்லாம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசா என்ன செய்யறான்? கர்த்தரை தேடும் போது ஆண்டவர் ஆசாவுக்கு கொடுக்கிற வார்த்தை தான், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஏன்னா ஆசா என்ன செய்தாரு? அதே 2 நாளாக 15:8 வாசிப்பீங்கன்னா, அவன் ஆண்டவர் அருவருக்கிற அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவப்பிள்ளையில, உங்களுடைய வாழ்க்கையோட ஆண்டவர் அருவருக்கிற ஆமேன் விரும்பாத அருவருப்புகளை நீங்க அகற்றுவீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமா ஆமேன் பலிபீடத்தை நீங்க செப்பனிடுவீங்களா, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். என்ன பலன் உங்களுக்கு வேணும்? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்க அழகா சொல்லுவார். வாசிக்க கேட்போம். கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். ஆமென். கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். ஆண்டவர் யார்? நம்ம செய்யற காரியத்தை எடுக்கிற எஃபர்ட்டுக்கு நிச்சயமா பலன் அளிப்பார். நீங்க எவ்வளோ தியாகமா நீங்க ஜெபம் பண்றீங்களே, கொடுக்குறீங்களே, தேவ ராஜ்யத்துக்காக உழைக்கிறீங்களே, அதெல்லாம் மறந்து போகிறதுக்கு அநீதியில தேவன் அல்ல. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, ஆண்டவர் ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். 100 மடங்கு பலன். அந்த தேசத்துல விதைத்தனா எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அது பஞ்ச காலம். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைக்கிறாரு. ஆனா கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். அதே 13ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனான் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவப்பிள்ளையிலே, உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமே ஆமே. அது பஞ்ச காலமா இருக்கட்டும், உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை இல்லாத இருக்கட்டும், தேவன் உங்க கிரியைகளுக்கு பலன் அளிக்கணும்னு திட்டமிட்டுறாருன்னா, அவர் நிச்சயமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எவ்வளோ பார்க்கிறோம். ரூத் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் 2:12 வாசிப்பீங்கன்னா, அவரை நம்பி வந்தவனுக்கு அவரால் நிறைவான பலன் வரும் சொல்லப்பட்டிருக்கோம். ரூத்துக்கு ஒரு கிரியை இருந்தது. அவன் ஊன் தெய்வத்தை யான் தெய்வம், ஊன் ஜனத்தை யான் ஜனன்னு உறுதியா மாமியரை பற்றி கொண்டா, அந்த பற்றி கொண்ட கிரிக்கு தக்கதாக ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதித்தார் அல்லவா? ஒரு போவாசை ஏற்படுத்தி ரூத்துக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கையை உண்டாக்குனார. உங்க கிரியைகளுக்கும் அவர் நிச்சயம் பலன் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க, கைகளை நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க, பலன் வரும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் பலன் தருகிற கர்த்தர், நீர் பலன் தருகிற கர்த்தரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கிரியைகளுக்கு ஏற்ற பலனை என்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க தெரியலப்பா. ஆண்டவரே, ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தவர், ரூத்துக்கு நிறைவான பலன் கொடுத்தவர், இவர்களுக்கும் நீங்க பலன் அளித்து அங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்க தெய்வீக பாதுகாப்புக்கு போடுகிற எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டாரு. தைரியமா போங்க. God bless you.